நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோகத்தாகிய தேவனுடைய பரிசுத்த நிறைந்த நாமத்தாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை ரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்தியேசுவனுடைய இனிதான நாமத்தில் கிருபைகளோடு கூடிய சமாதானம் தாகி பெருகிறதான பாவங்களோடு நான் சார்ந்திருக்கிறதான சமுதாய அன்பு வாழ்க்கைகளையும் மற்றும் வெளியூர் பிரயாணமாக நாம் கடந்து சென்றிருந்த அனைத்து பட்டணங்களோடு இருக்கக்கூடிய அவருடைய அன்பையும் மாற்றத்தையும் இந்த வேலையில் நாம் தொடர்ந்து இந்த ஒரு பஸ்தா நாட்கள்ல நமது மனங்களை நம்முடைய எண்ணங்களை சிந்தனைகளை நிதானித்து அறியும்படியான ஒரு புத்தக ஸ்டடியை நம்ம பார்க்கிறோம். சோர்வு எனக்கூடிய புத்தகத்திலிருந்து இதுவரைக்கும் 2 பாடங்களை நம்ம பார்க்கிறோம். கடைசியாக 2வது பாகத்துல பார்த்த விஷயங்களை சற்று நாம் ஞாபகம் செய்து இந்த வாரத்திற்குரிய இன்றைய நாளுக்குரிய பகுதிகளாக வாசிக்கிறோம். அப்ப கடந்த பாடத்துல இறுதியாக நம்ம பார்த்துட்ட விஷயம் என்னன்னா, அதற்கு முதல் பாகத்துல சோர்வு 3 விதமான வகை படுகள் நம்ம பார்த்தோம். தேவன் நமக்கு செய்ய தவறிய விஷயங்கள், மற்றவர்கள் மனிதர்கள் நமக்கு செய்ய தவறிய விஷயங்கள், நாம மற்றவர்களுக்கு செய்ய தவறிய விஷயங்கள் போன்ற 3 வகையில சோர்வுகள் நம்ம ஆட்கொள்ள வாய்ப்பு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய விரோதிங்கிறத உணராமலே கர்த்தருடைய ஜனங்கள் அதை அனுமதிச்சிடுறாங்க. நம்ம முதல் பாகத்துல 2வது பாகத்துல நம்ம அங்க பார்க்கும்போது இந்த சோர்வு எந்த காரணத்தினால் வரும், 3 வகையில வரும். பட் அது எந்த காரணங்களால் வரும்? அறியாமை, யோசனையின்மை மற்றும் அவிசுவாசம். இந்த 3 காரியங்கள்ல வரலாம் என்று சகோதரர் சொல்லித்தாலும் பெரும்பாலும் யோசனையின்மையை தான் அதிகமாக சகோதரருக்கு சுட்டி காண்பிப்பதை நம்ம பார்ப்போம். விவசாயிகளை பற்றின உதாரணம் நம்ம பார்க்கிறோம். வெயில் காலம் வரும் பொழுது பயிரை குறித்த கவலை, அந்த எதிர்காலத்துக்கு நாம உணவுக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு பயம் தொற்றி நிகழ்காலத்திலேயே ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழலை விவசாயிகள் அடைஞ்சிடுறாங்க. இதற்கு அவிசுவாசம்னு சொல்லிட முடியாது, சந்தேகம்னு அறியாமைன்னு சொல்லிட முடியாது. மாறாக யோசனையின்மைங்கிற ஒரு கருத்தை சகோதரர் முன் வச்சு என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த ஒரு கஷ்ட காலத்திலையும் கூட, விளைச்சல் இல்லாத சமயங்கள்லையும் கூட, ரொம்ப வறுமையான தருணங்கள்ல கூட நம்ம சாப்பிட்டிருக்கிறோம், நடத்தப்பட்டிருக்கிறோம், அந்த சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிக்க தவறுவது. அதுதான் இந்த மாதிரியான பயங்களை உருவாக்குவதற்கு மூலதனமாக அமைகிறது. இது போல தேவச்சனங்களும் என்ன செய்யணும் நம்ம பார்த்துக்கலாம். கடந்த காலங்கள்ல, நிகழ்காலங்கள்ல தேவன் நடத்தி இருக்கிற விஷயங்கள், நடத்தி கொண்டிருக்கின்ற விஷயங்கள், நடந்து முடிந்த விஷயங்கள்ல நன்மையானவைகளை யோசித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக எதிர்காலத்துல இதை விட சிக்கலான சூழல் வராதுன்னு சொல்ல முடியாது. அதை விட ஒரு வறுமை காலம் வராமல் இருக்குமா விவசாயிகளுக்கு? அப்படி இல்லை, அந்த மாதிரி சொல்லலாம். மாறாக வந்தாலும் இதுவரைக்கும் நடத்தி இருக்கிற தேவன் நிச்சயமாக நம்ம வாழ்வில் எந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்ம நடத்துவார் அப்படிங்கிறதுக்கு அந்த விவசாயிகளை வைத்து ஒரு உதாரணங்களை சொன்னதை வரைக்கும் நம்ம சுருக்கமாக நம்ம கடந்த முறை பார்த்தது உங்கள் மத்தியில் இருக்கணும். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவ்வளவு ஆபத்து காலத்துல தைரியத்தை தான் ஏற்படுத்தணுமே தவிர என்ன செய்யக்கூடாது? அப்படி ஆபத்து சூழும் போது சோர்ந்து போனா நம்மளுடைய பலன் தான் என்ன ஆகும்? குன்றி போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு நியாயப்படி சோர்ந்து போறதுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படணும்னா அது யாருக்கு தான் வரணும்? பிதாவாகிய தேவனுக்கு தான் வரணும். அவருடைய சிருஷ்டிப்புகள்ல குறிப்பாக மனிதர்கள் இன்னைக்கு செய்து வந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் கவனிக்கும் போது, 1ஆம் உலகத்தை தேவன் அழிக்கும் போது முற்றிலும் மனுஷ ஜாதியவே இல்லாதபடிக்கு என்ன பண்ணிருக்க முடியும்? அழிச்சிருக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி செய்யாம ஆதாமுடைய சந்ததிகள் மேல் அவர் வச்சுட்ட இரக்கம், அன்பு, நோவாவுடைய குடும்பத்திலிருந்து 8 பேரை பிழைக்க வைத்து இன்றைக்கு 2ஆம் உலகத்தையும் அனுபவிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தெய்வீக திட்டத்துல 3ஆம் உலகமும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தேவனுடைய இயற்கையான படைப்புகளை மனிதன் துஷ்பிரயோகப்படுறதெல்லாம் பார்த்தோம். மரம், செடி, கொடிகள் எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் கடந்து மனிதன் தவறான வழிகள்ல அதை பயன்படுத்தும் போது மரத்தை வெட்டுறது, புகையிலை சுருட்டு போன்ற காரியங்களை அந்த இலைகளையும் பட்டைகளையும் தயாரிக்கிறத பார்க்கும் பொழுது தேவன் தன்னுடைய படைப்பை நினைச்சு சோர்ந்து போகல. மாறாக எல்லாம் ஒரு நாள் என்ன ஆயிடும்? ஒரு
பூரணத்தை நோக்கி வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தேவன் இணைப்பாறுதல் இருக்கிறார், தன்னுடைய குமாரன் மேல நம்பிக்கை வச்சுன்னு சொல்லி கூட நம்ம எனவே சோர்ந்து போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அந்த யோசனையின்மைதான் முக்கியமான காரியங்களாக நம்ம கடைசியில் பார்க்கணும். இன்னைக்கு பாகம் 3ல நம்ம முதலாம் வகை சோர்வு பத்தி, சோர்வு 3 வகைப்படும். அது என்னென்ன காரணத்தினால வரும்னு நம்ம பார்க்கும்போதுதான் அறியாமை, யோசனையின்மை, அவிசுவாசம். அதுல குறிப்பாக யோசனையின்மை நமக்கு நம்ம முறை பார்த்துருந்தோம். அதுல தேவனுடைய காரியங்கள்ல நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் யோசிச்சு பார்க்கணும், பார்த்துட்டு இப்ப இன்னைக்கு முதலாம் வகை சோர்வை குறித்து நம்ம படிக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் தேவன் தங்களுக்கு செய்த காரியங்கள், செய்ய தவறியவைகள் போன்ற விஷயங்கள் எப்படி அவங்க சொல்லுவாங்க. வாசிக்க கேட்போம். 8ஆம் பக்கம் நம்ம எடுத்துக்கலாம். முதல் பேராகிராஃப்ல இருந்து வாசிக்க. மைக் ஆன்ல இருக்கான்னு பார்த்து மிஸ்டர் முதல் வாசிக்கும் போது வெளியில கேட்கல. இப்பொழுது நாம் சோதனையுடைய அந்த 3 வெவ்வேறு வகைகளுக்கு பார்க்கிறோம். முதலாவதாக தேவன் செய்த அல்லது செய்து தராத காரியங்களின் விளைவாக நமக்கு வரும் சோதனை குறித்து சுத்தமாக பார்க்கலாம். கர்த்தருடைய ஜனங்களின் சிலர் தேவன் தங்களுக்கு பெரிய ஊழிய வாய்ப்புகளை கொடுத்து என்பதற்காக சோர்வடைகின்றனர். இன்னும் சிலர் தாங்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக தேவன் தங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை அறுவதில்லையே என்று சொல்லுகின்றனர். உடன் இருப்பவர்கள் காரியங்களை உடனுக்குடன் புரிந்து கொள்ளும் மனத்திறனை பெற்றிருப்பது போன்றதொரு மனத்திறனை தேவன் தங்களுக்கு கொடுக்கவில்லையே என்று சிலர் சோர்வுக்குள்ளாகின்றனர். அநேக சோதனைகளை பெற்றிருக்கும் நிலைமையிலும் பெரிய பெரிய தியாகங்களை செய்ய வேண்டிய நிலைமையிலும் தேவன் தங்களை வைத்திருக்கின்றதின் நிமித்தம் சிலர் சோர்வுக்குள்ளாகின்றனர். இந்த கவலைகள் அடிப்படையற்றவை, நியாயமற்றவை என்று நான் ஆசிரியர் நினைக்கிறேன். நாம் எதிர்பார்க்கும் விதத்தில் தேவன் செய்யவில்லை என்பதற்காக நீங்களும் நானும் சோர்வுக்குள்ளாகின்றோம் என்றால் அது உண்மையில் தேவன் காரியத்தை சரியாக செய்யவில்லை என்று நாம் எண்ணி சோர்வுக்குள்ளாவதற்கு சமமாய் இருக்கிறது. நாம் சோர்வடையும் போது இது தேவனுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லும் அளவுக்கு நாம் புத்திசாலிகளாக இருப்பது போன்று காட்டிக் கொள்வதற்கு சமமாய் இருக்கின்றது. தொடர்ந்து அப்புறமா படிக்கலாம். இந்த படிச்சுட்ட முதல் பேராகிராஃப்ல 8ஆம் பக்கத்தினுடைய முதல் பேராகிராஃப் 9ஆம் பக்கத்துல கண்டினியூட்டி ஆகுது. இதுவரைக்கும் முக்கியமான சில விஷயங்களை சகோதரர் நமக்கு பதிவு பண்ணியிருக்காரு. ஒண்ணு, ஊழிய வாய்ப்புகளை தங்களுடைய திறமை காலத்திற்கு ஏற்றபடி தேவன் தங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னு நினைச்ச அநேகர் சோர்வடையவர்கள். 2, உடல் ஆரோக்கியம். சரியான உடல் ஆரோக்கியம் இருந்திருந்தா நானும் இவங்க செஞ்ச மாதிரி வேலைகளை செய்வேனே, அவங்களை போல மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டு உடல் வலிமையை எதிர்பார்ப்பது, உடல் ஆரோக்கியத்தை எதிர்பார்ப்பது. 3வது, சிலரை நம்பி நம்ம நிறைய ஏமாந்து போறதுக்கு பதிலா ஒருத்தவங்களுடைய மனநிலை முன்னாடியே நமக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு ஞான திருஷ்டியும் தான். இதெல்லாம் நம்ம இவ்வளவு டீப்பா யோசிக்க மாட்டோம். பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல யோசிப்போம். இவங்களை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இவங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருப்பேனே, இப்ப அனுபவம் வாங்கிட்டேன்னு சொல்லி மற்றவர்களை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய மனத்திறன் நிலைன்னு கூட சிலர் சோர்ந்து போறாங்கன்னு எழுதுறாரு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் நடந்திருக்கலாம். நடந்தனாலதான் சகோதரர் என்ன பண்றாங்க பதிவு பண்றாங்க. அப்போ நாம எதிர்பார்த்த விதத்துல தேவன் செய்யவில்லை என்பதற்காக தான் நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்றோம், இது எல்லாமே தேவன் நமக்கு செய்த, ஏன்னா இதுக்குள்ளாமே வரங்கள்லையும் திறமை தாளந்துகள்லையும் உடல் பலத்திலையும் ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அமைறதுனால இதுக்காக என்ன பண்ணிடுறோம், தேவன் பேர்ல சாட்ட வச்சிடுறோம் அப்படிங்கிறாங்க. தேவனுக்கே இந்த சூழல் இது மாதிரி சிந்திக்கிற சிந்தனை நாம் அதிகமாக புத்திசாலிகளாக நம்மளை எண்ணிக்கொண்டு தேவனுக்கு நல்ல ஆலோசனை சொல்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்காங்க, உந்தி தள்ளி. இது மறுக்க முடியாத அளவுக்கு எந்த அளவுக்கு உண்மை. ஒருவேளை யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த கட்டத்தை கடந்து போயிருப்போம். பட் நம்ம சிந்திப்பது தேவனை எதிர்த்து யோசிக்கிறோமா, தேவனுடைய நடத்துதலை பார்க்கலும் நம்ம ஞானவான்களாக சிந்திக்கிறவாங்கிற ஆபத்தை உணராம வேணா என்ன பண்ணிருக்கோம், வேணும்னே தேவனை எடுத்து கேள்வி கேட்கலாம், தேவனுக்கு எதிராக யோசிக்கலாம் அப்படிங்கிற மனப்பாங்குடன் செயல்பட்டு. ஆனா ஏதோ ஒரு புள்ளியில, ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இவர் பிரதர் குறிப்பிட்டிருக்கிற இந்த பாயிண்ட நம்ம ஏதாவது உண்மையாவது என்ன பண்ணிருக்கோம். சிலர் உடல் வலிமைகளை பற்றி யோசிச்சிருக்கலாம், சிலர் ஞான வரங்களை குறித்து யோசிச்சிருக்கலாம், சிலர் ஆவிக்குரிய வரங்களை பற்றி
யோசிச்சிருக்கலாம். தங்களை சரியான விதத்துல நமக்கு வாய்ப்புகள் வரலன்னு யோசிப்பது, தேவன் நமக்கு சரியான விதத்துல நம்மளை பயன்படுத்திக்கல அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறது கஷ்டமா இருக்கு. இத பழைய ஏற்பாடுலயே ஒரு நபர் செஞ்சாங்க. இப்ப நம்ம படிச்சுட்ட விஷயங்கள அப்படியே நமக்கு கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபர் பழைய ஏற்பாட்டுல என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? யோபு கேட்டாரா இல்லைங்களா? படிக்கலாம் சில வசனங்கள. 19ஆம் அதிகாரம் 8 தொடங்கி 11 முடிய வாசி. நான் கடந்து போகாதபடிக்கு அவர் என் பாதையை வேதி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். பாத்தீங்களா? டைரக்ட் குற்றச்சாட்டு. யோபுனால கடந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாத அளவுக்கு அவர் பாதையை தேவனே என்ன பண்ணிட்டாரா? வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். பாருங்க எப்பேற்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சாதாரணமா நம்ம கூட தெரியாம பேசுவோம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். யோபு தெரிஞ்சே என்ன பண்ணிருக்காரு? பாதைக்கு வேலி அடைச்சு பாதைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாராம்? இருளாக்கி போட்டாராம். என் மகிமையை அவர் முறித்துக் கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்துக் கொண்டார். ஏதோ இவருக்கே மகிமை இருந்த மாதிரியும் அது இவராலேயே உண்டான மாதிரியும் அவருடைய மகிமையை தேவன் வாங்கி என்ன செய்ய போறாரு? தேவனுடைய மகிமைக்கு முன்பு அவரால் படைக்கப்பட்ட ஒரு அற்ப சிருஷ்டி தான் யோபு. அவருக்கு ஏற்பட்ட சோதனைகளை எந்த அளவுக்கு கேள்வி கேட்க துணிஞ்சிருக்கிறார் பாருங்க. யோபுடைய மகிமை யார் வாங்கிட்டாங்களாம்? தேவன் வாங்கி அவர் நிராயுத பாணியை ஆக்கிட்டு அவரை ஒண்ணும் இல்லாம ஆக்கி விட்டாராம். அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். நான் அற்று போகிறேன். என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடித்து போட்டார். பாத்தீங்களா? இப்படி என்ன மாதிரி எல்லாம் 4 புறமும் தன்னை ஒடுக்குறாராம். என் நம்பிக்கையை ஒரு செடி போல ஆக்கிட்டாரா? நான் தேவன் தான் நம்பி இருந்தேன், தேவன் பேர்ல தான் விசுவாசம் இருந்தேன், நான் நினைச்சபடி எனக்கு எல்லாம் செய்யாம தேவன் என்ன பண்ணிட்டாரு? என் நம்பிக்கையை ஆக்கிட்டாரு, என்னை ஒடுக்கிட்டாரு. குற்றச்சாட்டு ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இந்த முப்பிதாக்கள்ல ஒரு சிலர் எல்லாம் இந்த அளவுக்கு தேவனிடத்துல பேச துணிஞ்சதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நம்ம கெஸ் பண்ணலாம். அவங்களுக்கு தேவன் கொடுத்துட்ட இடம். தேவன் ஒரு நண்பரை போல அவர்களிடத்துல என்ன பண்ணியிருந்தாரு? பழகிட்டனால ஆபிரகாம் பேசினார் பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் ஒரே ஒரு தடவை பேசிக்கிறேன், இன்னும் ஒரே தடவை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இத்தனை நீதிமான்கள் 50 நீதிமான்கள் இருந்தா அழைக்க மாட்டீங்களோ, 40 பேர் இருந்தா அழைக்க மாட்டீங்களோன்னு அப்படியே எக்ஸ்கியூஸ் கேட்டு அது கூட எக்ஸ்கியூஸ் கேட்டே வந்தார். ஆனா இது போன்ற யோனா யோபு போன்றவங்க எல்லாம் என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசி, ஒரு நண்பன் நம்மளுக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டா எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தேவன் ஏதோ யோபுக்கு வந்து அநீதி பண்ணிட்டதாக, துரோகம் செஞ்சுட்டதாக என்ன அழகா குற்றச்சாட்டு வைக்கிறார். அதே மாதிரி 34ஆம் அதிகாரம் வசனம் 5, 6 கூட வாசம். யோபு, நான் நீதிமான், தேவன் என் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும் நியாயம் என்னிடத்தில் இருந்தது நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன். நீர்கள் இல்லாதிருந்தும் அம்பினால் எனக்கு உண்டான காயம் ஆழப்பதாய் இருக்கிறது என்று சொன்னாரே. நான் நீதிமான், தேவன் என் நியாயத்தை தள்ளிட்டார்னா அப்ப தேவன் யார்? தேவனை குறிச்சு யோபு என்ன சொல்ல வராது இந்த இடத்துல. தேவன் அநீதிமான், நான் நீதி, என் நியாயத்தை என்ன பண்ணிட்டாரு? தேவன் தள்ளிட்டாரு. அடுத்த வார்த்தை நியாயம் என்னிடத்தில் இருந்தும். பாத்தீங்களா? என்கிட்ட நியாயம் இருந்துச்சு, அதை யோசிக்கவோ சிந்திக்கவோ யாருக்கு டைம் இல்ல? தேவனுக்கு டைம் இல்ல. அப்ப என் விஷயத்துல தேவன் என்ன பண்ணிருக்காரு தெரிஞ்சே எனக்கு அநீதி பண்ணணும்னே செஞ்சிருக்காருன்னு சொல்ல வர்றாரு. நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன். நான் பொய்யெல்லாம் கிடையாது, நியாயம் தான் என்கிட்ட இருக்கு. ஆனா பொய்யன் மாதிரி தேவன் என்ன என்ன பண்ணிட்டாரு? ஆக்கிட்டார். பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன். நீர்கள் இல்லாதிருந்தோ அம்பினால் எனக்கு உண்டான காயம் ஆறாததாய் இருக்கிறது என்றும் சொன்னாரே. பாத்தீங்களா? எந்த மீறுதலும் இல்லை, ஆனாலும் எனக்கு உண்டான காயங்கள் என்ன ஆகுதுல்ல, ஆடுறதே லெவலுக்கு மேல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு தேவாயில் தான் சொன்னார். தேவனுடைய நாமத்தை வந்து மகிமைப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு அருமையான பாத்திரம் தான் இது. ஆனா அதே வாயில இருந்து தேவன் நியாயத்துல தவறிட்டாரு, நான் இந்த மிஞ்சின நீதிமான்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு? அப்ப நம்ம கடந்த பாடத்துல பார்த்தது மாதிரி இது ஒரு விதத்துல யோசனையின்மையினுடைய வெளிப்பாடு இல்லைங்களா? இப்ப 3 விஷயமும் நம்ம புக்ல கடந்து போகும்போது, தேவன் நமக்கு செய்தவைகள் செய்ய தவறியவைகள், மனிதர்கள் செய்தவைகள் செய்ய தவறியவைகள், நாம் செய்தவைகள் செய்ய தவறிகள், 3லயுமே காமனா நாம செய்யற மிஸ்டேக் என்னவா இருக்குன்னா யோசனை. இப்ப இவர் எதை யோசிக்க தவறி பேசிட்டு இருக்காரு? தேவன் செய்தால் அதுல ஏதேனும் நல்ல ஒரு ஏற்பாடு
அதுல எதிர்காலத்துல யாவது நிச்சயம் நமது நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது எதையுமே யோசிக்காம கண்மூடித்தனமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த யோசனையின்மையோடு இன்னொரு விஷயம் சேருது, தேவன் பேர்ல தவறான மனப்பான்மை. ஒரு தப்பா சிந்திக்க ஆரம்பிச்ச உடனடியாக சிருஷ்டிகர் பேர்லயே நெகட்டிவான ஒரு ரோல் அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், நேரத்துல வெளிப்படுத்தார். தேவனை குறிச்ச ரொம்ப ரொம்ப தப்பான அபிப்பிராயம், தனக்குள் தப்பான அபிப்பிராயம் வந்தவனையுமே அது முழுக்க முழுக்க தேவன் பேர்ல தப்பான அபிப்பிராயத்தை அவருக்குள்ள ஏற்படுத்துது. இது யாருடைய வேலையாக இருக்கும்? இப்ப நம்ம விஷயத்துல இந்த மாதிரி நமக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்ல தேவனுக்கே எதிராக சிந்திக்க வைக்கிறதுனா இந்த எண்ணம் யாரு கொடுக்கறதா இருக்கும், யாருடையதா இருக்கும்? அதுக்கு நம்ம எங்க உதாரணம் நம்ம பார்க்கணும். யோபு தெய்வீக நடத்துதலை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தனது வார்த்தைகளை தவறு பண்ண மாதிரி தேவன் பேர்ல தப்பான யோசனை வருதுன்னா அதுக்கு ஒரு சம்பவம் இருக்கு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு ஒரு சம்பவம் இருக்கு இல்லைங்களா? அப்படி பைபிள்ல நமக்கு ஒரு சம்பவம் இருக்கு. அதுவும் ரொம்ப ஈஸியான பதில் தான். அதுவும் ஏதேன் தோட்டத்திலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 4-5 படி. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. சாத்தான் என்ன பண்ணிருக்காரு? நீங்கள் சாகவே ஆவதில்லை, நீங்க இந்த கனியை ஒருவேளை தேவன் வேண்டாம்னு சொன்ன கனியை நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்க யாரா மாறிடுவீங்க? தேவர்களை போல இருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனா இப்ப இருக்கிறீங்க, உங்களை மனுஷனா வைக்க கூடாது, நீங்க தேவ தூதர்களா நீங்க ஆயிடக்கூடாது, நீங்க மனுஷனாவே இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துலதான் அந்த கனியை தேவன் என்ன பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு, புசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு தப்பான யோசனையை விதைச்சது ஏவாள் பிள்ளையாரு. இப்ப பாருங்க, ஒரு யோசனை அது சரியான ஒரு யோசனையா இல்லையா அப்படின்றத நமக்குள் நம்மளுடைய சிந்தைக்குள் வரும் பொழுதே, ஒரு எண்ணம் வரும் பொழுதே இதை நமக்குள் அனுமதிக்க வேண்டாமா அனுமதிக்கலாமா அப்படின்னு ஃபில்டர் பண்ணாம அதை வந்து கிரகிக்காம நமக்குள்ள அனுமதிச்சோம்னா மேலும் மேலும் அது எதுக்கு வழிநடத்தணுங்கிறதுக்கு இந்த இடத்துல ஏவாதான் பாருங்க. அவங்க கவனிச்சுட்டே இருந்துட்டாங்க அந்த மரத்தை இல்லைங்களா? அந்த கனி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒதுக்கின மரத்தின் மேல ரொம்ப ஆர்வம் ஆயிருக்கு. இதுவே இவங்களுடைய யோசனை, இதுவே தவறு. செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களே, நம்ம ஏன் அதை பார்க்கணும்னு யோசிக்கல. அடுத்து தொடர்ந்து இவங்களுடைய அந்த பார்வை, அவங்க அதுக்கு மேல ஆசைப்பட்ட விதம், இது எல்லாத்தையும் சாத்தான் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி சர்ப்பத்தை ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்ணிட்டாரு? அப்படிதான் சொல்றேன். ஒண்ணு பழம் சாப்பிட்டுட்டு சர்ப்பம் உயிரோட போயிருக்கலாம், அல்லது இந்த பழத்தை வச்சு ஏதோ ஒரு அட்ராக்ஷனா அது பண்ணி காமிச்சிருக்கலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாம். அப்புறம் பாம்பை வைத்து பாம்பின் மூலமாக ஒரு கேள்வி எழுப்புது, நல்லாதானே போகுது உயிரோட. இப்போ ஒருவேளை இதை நான் சாப்பிட்றேன்னா நானும் என் கணவரும் பூமியில இல்லாம எங்க போயிருவோம்? தேவதூதனாகி வானத்துக்குரிய சிருஷ்டியா மாறிடுவோங்கிற நல்லது எங்களுக்கு நடந்துருங்கிறதுனால தேவன் இந்த பழத்தை என்ன பண்ணிட்டாரு? சாப்பிட தடை பண்ணி வச்சுட்டாரு. இப்ப எதெல்லாம் இவங்க யோசிக்க தவறிட்டாங்கன்னா, தோட்டத்துல இவங்களை வச்சதே யாரு? இவங்களை படைச்சது யாரு? இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுல இருந்து, குடியிருப்புக்கு தேவையானதை ஒழுங்கு செய்யறதுல இருந்து, அவங்களுக்கு குடிநீர் கொடுக்கறதுல இருந்து, அவங்க சுவாசிக்கும் காத்து வரைக்கும் தேவன் கொடுத்துருக்கு. நலமானதை எல்லாம் செய்வாரு படைச்சவர் அப்படிங்கிற ஒரு யோசனை இன்மை போய் ஒரு தேவ தூதனாலே வஞ்சிக்கப்படுறாங்க இந்த இடத்துல. இல்ல உங்களுக்கு வர இருந்த வேற ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? தடை பண்ணி. இதுதான் இந்த யோசனை இன்மைங்கிற ஒரு விஷயம் மாத்திரம் நம்ம லைஃப்ல வந்துச்சுன்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் தேவனை விட ரொம்ப புத்திசாலியா இப்ப சிந்திக்கிறது மாதிரி எனக்கு உணர்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எப்போவாவது நம்முடைய வாழ்க்கையில நடைபெற்று வரக்கூடிய விஷயம், அது மனிதர்கள் சம்பந்தப்படாமல் தேவன் சம்பந்தப்பட்ட காரியமாக இருந்து இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துச்சு அப்படின்னா என்ன நம்ம யோசிக்கணும்? இந்த மாதிரி சோர்வடையும் போது இது தேவனுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லும் அளவுக்கு நாம் புத்திசாலிகளா இருப்பது போன்று காட்டிக் கொள்வதற்கு சமங்கிறத யோசிக்கணும். இப்படி நடந்திருக்கலாம், பட் இப்படி நடந்துருச்சு, தேவன் இப்படி அனுமதிச்சிட்டாருன்னு யோசிக்கும் போதே நான் யாரை விட புத்திசாலியா மாறிட்டேன்? தேவனை யோசிச்சு பாருங்க. இந்த பூமியினுடைய ஒரு சிருஷ்டி, பூமிக்குள் எவ்வளவு சிருஷ்டி இருக்கு, இதுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி. சூரிய குடும்பத்துல நாம ஒண்ணுன்னு சொல்றோம், பட் இந்த சூரியனும் பூமியும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? எத்தனை 1000 மைல் கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கோள் நம்மளுடைய பூமி. இந்த பூமியினுடைய படைப்புகளை நம்மளால உணர முடியுமா? இதுல இருக்கக்கூடிய உணவு வகைகள், மரம் செடி கொடிகள்,
இதுல காணப்படக்கூடிய எத்தனை இன்னும் நமக்கு மறைவான நம்ம பார்க்காத கிரியேஷன் எல்லாம் எவ்வளவு இருக்குது பூமியில மட்டுமே. அவ்வளவு ஞானம் உள்ள சிருஷ்டிகர் இந்த பூமிக்குள் ஒரு சிருஷ்டியாக மனிதனை உண்டாக்கி இருக்கிறார்கள் போது இந்த மனித குடியிருப்புக்காகவே உண்டாக்குற வீடு பார்த்து பார்த்து ஒன்னொன்னே நமக்கான நன்மைக்காக செய்திருக்காரு போது அவர் லைஃப்ல நமக்கு எது அனுமதிச்சாலும் அது நன்மைக்காகவே இருக்கும் அப்படிங்கறத யோசிக்க தவறிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக தப்பான அபிப்பிராயம் தேவன் பேர்ல மாத்திரம் வந்துச்சுன்னா நம்மளை யாராலையும் உதவிக்க முடியாது. மனுஷர்களை குறிச்சு தப்பா நினைச்சிட்டோம்னா யாராவது சொல்லி வசனங்கள் வச்சு காமிச்சாங்கன்னா மனசை தேத்திடும் இல்லைங்களா? நமக்கு நாமே ஒரு போராட்டத்துக்கு இருந்தோம்னாலும் வெளியே வந்துடலாம். ஆனா சிருஷ்டிகர் மேல தப்பான அபிப்பிராயம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா சாத்தான் கொண்டுட்டு வர்றது. அது மேலும் மேலும் நமக்கு என்ன ஆயிடும், தேவனுடைய கரத்தை விட்டு வழி போறதுக்கு வழி நடத்திடும் அப்படிங்கிறது நம்ம ஜாக்கிரதையாக யோசிக்கணும். இப்ப விட்ட இடத்துல இருந்து வாசிக்க தொடருவோம். நாம் சோர்வடையும் போதுங்கிற இடத்துல இருந்து வாசிங்க. நாம் சோர்வடையும் போது இது நாம் பின்வருமாறு சொல்வதற்கு சமமாக காணப்படும். அதாவது தேவன் அதிக ஞானமுள்ளவராக இருந்திருப்பாரானால் அவர் எனக்கு பெரிய வாய்ப்புகளை கொடுத்திருப்பார். அவர் புத்திசாலியாக இருந்திருப்பாரானால் பொது பேச்சாளர்களுடைய திறமை அதிகமாக என்னில் இருப்பதை அவர் பார்த்து அதற்கான வாய்ப்புகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் என்றெல்லாம் சொல்வதற்கு சமமாக காணப்படும். இது உண்மையில் நம்மிடத்தில் காணப்படும் யோசனையின்மையினை சுட்டி காட்டுகின்றது. இதை யோசனையின்மை என்றே சொல்வேன். நான் இதை அறியாமை என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் எவைகள் செய்யப்பட வேண்டும் என்பதை தேவன் நம்மை விட நன்கு அறிந்தவராய் இருக்கின்றார் என்று நாம் அறிவோம். இச்சோர்வு விசுவாசமின்மையினால் உண்டானது என்றும் நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் அனைவருடைய நன்மைக்கு ஏதுவாக காரியங்களை நடப்பிக்க தேவன் வல்லவராக இருக்கின்றார் என்பதை நாம் விசுவாசிக்கவே செய்கின்றோம். இது யோசனையின்மையினையே சுட்டி காட்டுகின்றது. தேவன் சகலத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றபடியால் இன்னுமாக தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஞானம் உள்ளவர், எவ்வளவு மகத்துவமானவர் என்பதையும் அவர் இதுவரை செய்து வந்துள்ள சகல காரியங்களும் சரியாகவே இருந்திருக்கின்றது என்பதையும் அவர் எக்காலகட்டத்திலும் செய்யும் சகல காரியங்களும் சரியாகவே இருக்கும் என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றபடியால் நாம் சோர்வுக்குள்ளாவது என்பது நமது யோசனையின்மையினை சுட்டி காட்டுகின்றதா இருக்கும். ஆமா, நம்ம முதவே பார்த்துட்டோம் இந்த விஷயங்களை ஓரளவாக. இது அவிசுவாசம்னு இப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு நமக்குள்ள வந்துச்சுன்னா இதை அவிசுவாசம் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா நம்ம யாருமே இங்க தேவனை விசுவாசிக்காமலாம் இல்ல. தேவன் பேர்ல நம்பிக்கை இல்லாம யாருமே இந்த ஒரு சத்தியத்துக்குள்ளேயே இருக்க முடியாது. கர்த்தர் இயேசுவையும் நம்ம விசுவாசியாமல் இருக்க முடியாது. அப்ப அவிசுவாசம்னு சொல்ல முடியாது. அறியாமைங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. ஏன்னா அறியாமை யாருக்கு தான் அப்படின்னா சுத்தமாவே தேவனுடைய வார்த்தையை பத்தின ஒரு விஷயமும் தெரியாதவங்க தான் அறியாமையில செய்யறாங்க. அவங்களுக்கு தேவன் தெரியுமா, தெய்வீக திட்டம் தெரியுமா, அவங்க புறச்சாதி இப்படி சொல்ற அளவுக்கு அறியாமையிலையும் நம்ம முற்றிலும் இல்லை. மாறாக இந்த அறிவை விசுவாசத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதுதான் யோசனை. அறியாமை சொல்ற விஷயத்தையும் அவிசுவாசம் சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியம் இல்லைன்னு நம்ம மறுக்கும் போதே யோசனையின்மை எந்த விதத்துல நம்மளுடைய தவறுக்கு சாதகமாக அமையுது அப்படின்னா நமக்குள் இருக்கிற விசுவாசத்தையும் அறிவையும் இந்த யோசனையுடன் கலந்து நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்றது இல்லை, பயன்படுத்திக்கிறது. அந்த யோசிக்க வைக்கிறார் இத்தனை விஷயங்கள். என்னென்ன அருமையான வார்த்தைகள் சொல்றாரு பாருங்க. அவர் புத்திசாலியா இருப்பாரானா என்ன தேவனை குறிச்சு எவ்வளவு தப்பான ஒரு அபிப்பிராயம் நமக்குள்ள உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. தேவன் அதிக ஞானமுள்ளவராக இருப்பாரானால், அவர் புத்திசாலியா இருப்பாரானால் பொது பேச்சாளர்களுக்குரிய திறமையை அதிகமாக இவங்க இருப்பதை பார்த்திருப்பார். எனக்குள்ள எவ்வளவு திறமை தாளம் இருக்கு. அதிகமான வாய்ப்பு வரும்போதுதான் ஒரு லெவலுக்கு மேல வெக்கம் உண்டாகி தன்னை சரண்டர் பண்ணும்போது வந்த வார்த்தை தான் இந்த 42ஆம் அதிகாரம். மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமாக, தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இந்த வார்த்தையை தேவன் தான் ஆரம்பிச்சார். அறிவில்லாமைனால் ஆலோசனையை மறைக்கிற இவன் யாருன்னு தான் கேள்வியே ஆரம்பிக்கும் தேவன் பட்சத்துல இருந்து. இப்போ முடிக்கும் போது யோபு என்ன பண்றாரு, நீ செய்தது ஒருபோதும் தடைபடாது. நான் தான் என்ன பண்ணிட்டேன், அறிவில்லாமையினால் ஆலோசனையை ஆலோசனை
சிந்தனையை மறைக்கிற இவன் யார்? ம், ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் ம், என் புத்திக்கு எட்டாததையும் ம். நான் அறியாததையும் அடக்கினேன் என்கிறேன். ஆ, இதுதான் நாமளும் செஞ்சிடறோம் அநேக நேரங்கள் இல்லைங்களா? தேவனுடைய காரியமாக நம்மளுடைய ஆவிக்குரிய ஊழியர்களை குறிச்சோ, நம்மளுடைய திறமை தாளந்துகளை குறிச்சோ, அல்லது நம்ம வாழ்க்கையில இந்த காரியங்கள்ல தேவன் நம்மளை பயன்படுத்தி இருக்கலாம், அது மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறத குறிச்சோ, இதை நம்ம நிச்சயம் போய் ஜெபத்துல அப்படி கேட்க மாட்டோம் அவ்வளவு தைரியமா. மாறாக எண்ணங்கள்ல சாத்தான் என்ன பண்ணிடுவார்? நீ இருந்திருக்கிற இடம் வேற, உன்னை பயன்படுத்த இருக்கிற நீ உன்னை பயன்படுத்தி இருக்கிற விதம் வேறு. நீ இவ்வளவு திறமை கொண்ட மனுஷன், இவ்வளவு தாளம் கொண்ட மனுஷன், பட் உனக்கு கிடைக்க வேண்டியது என்ன ஆகல, உனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு வஞ்சனையில இந்த சிந்தனைகள் எல்லாம் ஓடும் போது நம்ம டக்குன்னு யோசிக்கணும். யோகுவை போல நம்ம சிந்திக்கிறோம், ஞானம் இல்லாமல் யோசிக்கிறோம். ஞானம் உள்ள சிருஷ்டிகருடைய கரத்துல நமக்கு ஆயுள் நாட்கள் ஒன்று இருந்தாலும் கூட அது ஞானத்தோட தான் இருக்கும். அந்த ஒரு நாள் வாழ்வதற்கு ஒரு ஒரு ஜீவராசி இருக்குன்னா கூட அந்த அந்த ஜீவன்ல கூட தேவன் தன்னுடைய ஞானத்தை தான் என்ன பண்ணிருப்பாரு, அதுக்கு அது போதும் அப்படிங்கும் போது அந்த அந்த ஒரு நாளை அதுக்கு என்ன பண்ணிருக்காரு, வைத்து செய்திருப்பார். பார்த்து பார்த்து படைக்கப்படுகின்ற ஒரு பட்டர் பிளை நம்ம பாக்குறோம். அதனுடைய ஆயுள் நாட்கள் எவ்வளவு நமக்கு தெரியுமா? நம்மள மாதிரி அது நித்திய ஜீவனுக்காக படைக்கப்பட்டதா? இல்ல. ஆனா அதனுடைய சிருஷ்டிப்பு மனித சிருஷ்டிப்போட பிரம்மாண்டமானது இல்லைங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டை புழுவா உருவாகி வயிற்றுக்குள்ளேயே சிருஷ்டிப்பாகிறது இல்ல, முட்டையில இருந்தும் வர்றது இல்ல, முட்டை புழுவாக அது வெளிப்பட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டை புழுவே கம்பளி புழுவாக மாறி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டு புழுவாக ஒரு ஸ்டேஜுக்கு போய் படிப்படியா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கைகள் கால்கள் முளைத்து அதோட வாயெல்லாம் நீடில் மாதிரி உருவாகி ரெக்கைகள் உருவாகி அதுல வண்ணங்கள் உருவாகி கடைசியில பாத்தீங்கன்னா வாயில அசை போட்ட அந்த உதடுகள் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் நீடில் மாறி மாறி அது அதுக்கப்புறம் பூக்கள்ல இருக்கக்கூடிய இந்த மதுரத்தை எடுத்து சாப்பிடுற அளவுக்கு இவ்வளவு ஞானத்தை அந்த சிட்டி மேல வச்சுக்கிறாரு. ஆனா அதுக்கு ஆயுள் நாட்கள் இல்லையே, பல வருடங்களாவது வாழுது. நித்திய ஜீவன் அதுக்கு இருக்கா? இல்ல. ஆனால் ஒரு இன்ச் இருக்கக்கூடிய அந்த இறகுல அவ்வளவு டிராயிங் பண்றாரு. அப்ப இதெல்லாம் தேவன் ஞானம் இல்லாம சொல்லிட்டார். நித்திய ஜீவன் இல்லாத ஒரு விலங்கு, ஒரு சாதாரண பிராணி ஜீவ ஜந்துக்கு இவ்வளவு ரிஸ்க தேவன் ஏன் எடுக்கிறாரு நம்ம யோசிக்க முடியுமா? அப்படின்னா நமக்கு யோசனை இல்லைன்னா இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அறிவில்லாத ஆலோசனைகளால நாம தான் அனுப்புறோங்கிறத புரிஞ்சுக்கணும். தேவனுடைய பட்சத்துல இருந்து எந்த ஞானமற்ற காரியமும் வராது. ஏன்னா அவர் பூரண சர்க்கம், அவர் அனந்த ஞானம் உள்ளவர் என்பதை ஒருபோது நம்ம என்ன பண்ணிட கூடாது, மாணவர்களே மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் இப்ப நம்ம 10ஆம் பக்கம் அந்த கண்டினியூ வாசிக்க ஆரம்பிக்கலாம். ஒருவேளை நான் ஆசிரியர் செய்திருந்தால் தேவனை சிறப்பாக செய்திருப்பேன் என்று நினைத்த பல விஷயங்கள் என்னுடைய சிறு வயதில் என் மனதில் காணப்பட்டன. ஆனால் பிற்பாடு நான் பெரியவனாகி அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்த போதோ நான் குழந்தை பருவத்தில் சிறந்தது என்று கற்பனை செய்தவர்களை விட தேவனுடைய வழி எப்படி சிறந்ததாக காணப்படுகின்றது என்பதை என்னால் கண்டுகொள்ள முடிந்தது. நிறைய விஷயங்கள் இப்படி இப்படி இருந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்குமே என்று நான் சிறுவயதில் எண்ணினதுண்டு. எங்கள் வீட்டில் சமைக்கப்படும் மீன்களை குறித்து நான் அடிக்கடி சிந்தித்ததுண்டு. மீன்களில் முள் எலும்பு இல்லாமல் இருந்தால் அவைகளை சாப்பிடும் போது எலும்புகளை கவனமாக பார்த்து பிரித்தெடுத்து சாப்பிட அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்குமே என்று நான் எண்ணினதுண்டு. எப்படி எல்லாம் தேவனோட அதிகமான ஞானம் நாமளுமே நினைச்சிருப்போம். சின்ன பிள்ளைல மீன் சாப்பிடும் போது அதிக முள் இருந்துச்சுன்னா வெறுப்பா தேவனை பத்தி தெரியாது. ஆனா இவ்வளவு முள் இதுக்குள்ள ஏன் இருக்குது அப்படிங்கிற கோபத்துல எல்லாம் நம்ம சாப்பிடுவோம். இல்லாம இருந்தா டிஸ்டர்ப் இல்லாம என்ன பண்ணலாம், அள்ளி அள்ளி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா அந்த மீனை எவ்வளவு பொறுமையோட யார் சாப்பிடுறது கோபம் இல்லைங்களா? இதே நியாயமான கேள்வி அவருக்கும் வந்திருக்கு, தேவன் கேள்வி. நான் மட்டும் இந்த மீனை படைச்சிருந்தா இவ்வளவு முள்ளெல்லாம் வச்சு சிரமத்தோட என்ன பண்ணிருக்க மாட்டேன், படைச்சிருக்க மாட்டேன். நல்லா ஸ்பீடா சாப்பிடுற மாதிரி அது முள்ளு இல்லாம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சாப்பிடுற மாதிரி படைச்சிருக்கேன்னு யோசிச்சிருக்கிறாரு. அப்புறம் தர்பூசணியில் இவ்வளவு விதைகள் காணப்படுகின்றன என்றும் ரெண்டுமே நமக்கும் தெரிஞ்ச உதாரணம் தான். மீனுக்கும் நம்ம பரிச்சயப்பட்டவங்க தான், தர்பூசணியும் அது இந்த சீசன்ல நமக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு பழம் தான். இவ்வளவு பெருசா இருக்கு, அறுத்து சாப்பிடலாம் ஸ்பீடா போயிட்டு இருந்தா நடுவு அந்த கருப்பு விதைகள் வந்து எப்படியாவது என்ன பண்ணிருக்கு, சாப்பிடுற வேகத்தை குறைச்சு விட்டு அது அந்த அந்த விதைகள் சில நேரத்துல கோவத்துல கடிச்சு சாப்பிடுறது. இதை யார் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு பழத்தினுடைய அந்த சுவையை நம்ம சாப்பிடுற ஆர்வத்தை விதை என்ன பண்ணிருக்கு
அப்பப்ப பிரேக் பண்ணி விடுதுன்ற கோபத்துல கூட இப்படி என்ன பண்றது யோசிக்கிறது. 2 அல்லது 3 விதைகளை மட்டும் தேவன் அதில் வைத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்றும் நான் அடிக்கடி எண்ணினதுண்டு. ஆனால் நான் பெரியவனான பிற்பாடு இக்காரியங்களை எல்லாம் குறித்து சிந்தித்து பார்க்கும்போது தேவனுடைய வழி எனது வழிகளை விட சிறந்தது என்று என்னால் பார்க்க முடிந்தது. இவைகளில் தேவனுடைய ஞானம் எவ்வளவு உள்ளடக்கி உள்ளது என்று நான் அப்போது உணர்ந்து கொண்டது எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. ஒருவேளை தேவன் நீரில் எலும்புகளை வைக்கவில்லை எனில் மனிதன் அவைகளை வேக வேகமாக சாப்பிட்டிருப்பான். பின்னர் காலப்போக்கில் மீன்கள் இல்லாமலே போயிருந்திருக்கும். இன்னைக்கு போய் ஏலத்துல எடுத்து வரோம்ல, ஊரு ஊரா கட்டி விற்கிறாங்கல்ல மீன், எவ்வளவு மலிவா வாங்கி சாப்பிடறோம் இல்லைங்களா? கிலோ ஒரு கிலோ 50 ரூபா 100 ரூபாய். இந்த மாதிரி முள்ளுகளை உள்ள வைக்கல. ஒரு பாயிண்ட், மீனுக்கு முள்ளுங்கிறது அதனுடைய எலும்பு இல்லைங்களா? மனித உடம்புல எலும்புகள் எவ்வளவு முக்கியமோ அந்த எலும்புகள் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா மனுஷன் நடமாட முடியாது. அதான் அவனுக்கு பேசிக், அதான் அவனுடைய அஸ்திபாரமே. எலும்புகள் தானே முதல்ல தேவன் உருவாக்குறாரு. அது மாதிரி மீன்கள் கூட முள் அப்படிங்கிறது அதனுடைய உயிர், அதனுடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பு. அத முள்ளு சாப்பிடுறதுனால நம்ம முள்ளுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது அதனுடைய எலும்பு. அந்த கூட்டை உருவாக்குறதே அதுதான், அந்த உருவத்தை கொண்டு வர்றதே அதுதான். அதுல கம்மியா இருந்தா எளிமையா நம்ம சாப்பிடலாம் என்ன பண்ணிடுறோம், அதிகமா வேகமா மனுஷன் என்ன பண்ணிருப்பான், சாப்பிட்டு இருப்பான். கடலையே என்ன பண்ணிருப்பான், ஒருவேளை அந்த நாட்கள்லயே முள் இல்லாத மீன்களா இருந்துச்சுன்னா பூராத்தையும் புடிச்சு சாப்பிடுற அந்த ஆர்வத்துல பல மடங்கு சாப்பிட்டு அடுத்த சந்ததிக்கு மீன்கள் இல்லாத அளவுக்கு மனுஷன் பண்ணிருப்பான். பாருங்க தேவனுடைய அனந்தம். அப்ப தேவனால கொடுக்க முடியாதா? அப்படி இல்ல, தேவன் எல்லாவற்றையுமே ஒரு இனப்பெருக்கத்திலே கொண்டுட்டு வர்றாரு. ஒரு விதையிலிருந்து இன்னொரு விதை. மாங்கன்று விதைக்கிறோம்னா இதைத்தான் வைக்கிறோம். மாமரம் வரணும்னா மாங்கன்று தான் வைக்கிறோம். கொய்யா மரத்துக்கு கொய்யா விதைகள் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு உயிருள்ள சிருஷ்டிகள் கூட அதனுடைய ஜாதி ஜாதியா பெருகும்படி அனுமதிக்கும் போது இதுல ஒரு ஞானம், மாயாஜாலமா செய்யறதா இருந்தா டெய்லி தேவன் நமக்கு கர்த்தர் செஞ்சு கொடுத்த மாதிரி 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பழகி பெருக செஞ்சிருக்க முடியும். அப்படியும் தேவனால முடியும். ஆனால் தேவன் தன்னுடைய சிருஷ்டிகள்கிட்ட ஞானத்தை தான் வச்சு எல்லாத்தையுமே ஒரு ரீசனபிளா செய்யணும்னு விருப்பப்பட்டார். அதனாலதான் பூமியை பார்த்து 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 படைக்கிறத நம்ம பார்க்கணும். இப்படி டஸ்ன்னு மாயாஜாலத்துல பூமியை என்ன பண்ணிருக்கலாம், உருவாக்கணும்னா உருவாக்கி இருக்கலாம். மனிதனும் சரி தூதர்களும் சரி பிராக்டிக்கலான ஒரு அனுபவ அறிவுக்குள்ள போயிருக்கு. நன்மை தீமையை கற்றுக்கொள்றதுல என்ன இருக்கு, எவ்வளோ அனுபவ அறிவு வாங்கணும் இல்லைங்களா? இது எதுவுமே இல்லைன்னா மனுஷனே இயந்திரமா தான் இருந்திருப்பாங்கிற மாதிரி அவருடைய சிருஷ்டிப்புகளும் கூட சாதாரணமா தேவன் வைக்கல. அப்போ ஒரு படைப்புக்குள் இன்னொரு படைப்பு வருது. அப்ப மீன் இனங்களை விருத்தி செய்யறதுல ஒரு ஞானம் இருக்கு. அதனாலதான் முள்ளுகள் அதிகமாக வச்சு மீனை படைச்சிருக்கிறார். அதே மாதிரி தர்பூசணிக்கு என்ன சொல்றாரு, இதே மாதிரிதான் தர்பூசணி பழத்திலும் உணர்ந்து கொண்டே மனுஷர்கள் உணவினை வீண் விரயம் செய்வார்கள் என்று தேவன் அறிந்திருக்கிறார். தர்பூசணி பழத்தினை எல்லா மனுஷரும் சாப்பிட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். மனுஷர்கள் பழங்களை வீணடிக்கையில் பழங்கள் சீக்கிரமாய் தீர்ந்து போகும் பட்சத்தில் அதிலும் ஒருவேளை தர்பூசணியில் தேவன் ஒரு சில விதைகளை மாத்திரம் வைத்திருப்பாரானால் பழங்கள் மீண்டும் விளைவதற்கு வாய்ப்பில்லாமல் போகும். விதை நமக்கு சாப்பிடறதுக்கு இடையூறு. விதை ஜாஸ்தியா இருந்தாதான் அதிக மரங்கள் உருவாகும். எவ்வளவு ஞானம். அவ பிரதரே என்ன சொல்றாரு, நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது இதெல்லாம் யோசிச்சேன். அப்படிதான் என்ன பண்றாரு, நான் யோசிச்சேன். இந்த பலாப்பழத்தை வீட்டுல எங்க அம்மா வச்சு நறுக்கி அந்த உள்ள இருக்கிற இனிப்பான சொலையை சாப்பிடுறதுக்கு இவ்வளவு தடைகளை தாண்டி பெரிய வெளியே பார்த்தா சொரப்பா இவ்வளவு பெரிய முள்ளா இருக்குது. அறுக்க முடியாம இருக்கு, கையில எல்லாம் எண்ணெய் போட்டு தடவி அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய அந்த பிச்சு எடுக்கிறதுக்குள்ள உயிர் போயிடும். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற சடையா இருக்கிறது எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த கடைசியில இருக்கிறத சாப்பிடும் போது எவ்வளவு ஆவலா யோசிப்பேன். யாருமா இப்படி பண்ணது, இப்படி கேட்போம். கடவுள்லாம் பத்தி தெரியாது. யாருமா இதை கொண்டு போய் இவ்வளவு தூரத்துக்குள்ள வச்சது, இவ்வளவு உள்ள கடைசியில வச்சு நம்மளை போட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்த தடவை இந்த மேல இல்லாத பழமா வாங்கணும் அப்படின்லாம் யோசிப்போம். பாத்தீங்களா? அப்போ தேவன் என்ன பண்ணிருக்காரு, விதைகளை இந்த மாதிரியான காரியங்களை வைக்கிறதுல என்ன இருக்குது, அந்த ஞானம் இருக்கு. விதைகளால் அதிக பழங்கள் உருவாகி அடுத்தடுத்த எதிர்கால சந்ததிகளத்துல பங்கடையும். இது அப்போஸ்தலன் சொன்ன ஒரு வசனம் இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் வருதா? பிரதர் பேசிட்டு இருக்கு இந்த பாயிண்ட். நான் குழந்தையா இருந்த போது குழந்தைக்கேற்றவைகளை யோசித்தேன், குழந்தைக்கேற்றவைகளை சிந்தித்தேன், புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை முடித்து விட்டேன். அப்ப குழந்தை பருவத்துல ஒரு விஷயம் யோசிக்கிறோம், வளர வளர நமக்கே அது தப்புன்னு தெரியும்.
ஒரு பழம்னா இப்படித்தான் இருக்கணும், ஒரு உயிரினம்னா இப்படித்தான் இருக்கணும். அதே மாதிரி காலநிலை மாற்றங்கள் கூட எப்படி இருக்கு நமக்கு? மழை காலம், வெயில் காலம், குளிர்காலம்ங்கிற அந்த ரொட்டேஷன்ல தேவன் என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. அப்படி எதுவுமே இல்லாம இருந்தா அப்படி இருக்கணும். இப்ப நமக்கு வெயில் அடிக்கும் போது வெயில் காலமும் பிடிக்கல, ஜாஸ்தி மழையே பெஞ்சிட்டு இருந்தா என்ன சொல்லிட்டு இருக்கோம், நைன்னு பெஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறோம். வெயில் அடிச்சா எப்பா என்ன அடி அடிக்குது அப்படிங்கிறோம். ஆனா மழை நேரத்துல கொஞ்சம் வெயில் பார்த்தா நல்லா இருக்கும், துணி எல்லாம் காய மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம். சரிங்களா? வெயில் காலத்துல அதே மாதிரி வந்து கொஞ்சம் கூலிங்கா இருந்தா நல்லா இருக்கும்னு ஏசி போடுறோம். அதே குளிர் காலத்துல என்ன பண்றோம், இந்த குளிர் அடிக்குது அப்படிங்கிறோம். இல்லைங்களா? அப்ப மனுஷன் வந்து எல்லாவற்றையும் பேலன்ஸ் பண்ணி பாக்குறதுக்கு தவறோம். பட் ஒவ்வொரு கிளைமேட்ல கூட, காலநிலை மாற்றங்கள்ல கூட தேவன் என்ன பண்றாரு, நமக்கு ஏதேனும் ஒரு நன்மை வச்சிருக்காரு. வெயில் வேணும், அந்த வெயில் காலத்துக்குரிய சில விளைச்சல்கள் கண்டிப்பா வேணும் போது வெயில் காலத்துக்கு வெயில் அவசியம் தேவை. பனியும் சில காரியங்களுக்கு அவசியம் தேவை. மழை பொழிவு இல்லைன்னா நம்ம வெயில் காலத்துக்கு சமாளிக்கவே முடியாது, தண்ணீர் வேணும் கட்டாயம். அப்ப மழை காலமும் கட்டாயம். இது எல்லா விஷயத்திலையும் அடர்ந்த ஞானம் தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். இதைதான் நம்ம யோசிக்கணும். நம்மளுடைய நினைவுகள் எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லும் போது ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனம் 8, 9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, இந்த பழங்கள் மீன்கள் எல்லாம் உதாரணம். ஒரு குழந்தைக்கு ஏற்றவைகளை யோசிச்சதை குறிச்சு தெய்வீக நடத்துதலை, தெய்வீக ஞானத்தை குறைவாக மதிப்பிட்டதை சகோதரர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். ஆனா நமது விஷயங்கள்ல எல்லாவற்றிலுமே ஆவிக்குரிய விஷயங்கள்ல நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம லைஃப்ல எது அனுமதிச்சாலும் அது தேவனுடைய மேற்பார்வை. குறிப்பாக நமக்கு எது செய்யணும், எதை கொடுக்க கூடாது, எதை எப்ப செய்யணும், எதை எப்ப செய்யக்கூடாது அப்படிங்கிற அவருடைய ஓவர்ரூல் அடர்ந்த ஞானத்துடன் குறிப்பா அன்போடு இருக்கும். ஞானம்னா அந்த ஞானம் இதோட சேர்ந்துதான் வரும். அன்பு அனுமதிக்காத எந்த விஷயத்தையும் தேவனுடைய மற்ற குணலட்சணங்கள் செய்யறது இல்லைங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் ஞானமான ஒரு விதத்துல நம்மளை லாக் பண்றாங்க. ஒரு விஷயத்துல ஒண்ணு கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்காத மாதிரி ஃபீல் பண்றோம், அல்லது நாம் பயன்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் வேற மாதிரி நமக்கு நடந்துச்சு அப்படின்னா இந்த ஞானத்தோடு தேவனுடைய அன்பையும் நம்ம லைஃப்ல சுத்தி இருக்கிறாங்க. நமக்கு அன்பு வச்சுதான் உன்னை தடை பண்றாரு. அதாவது அதே மாதிரி குழந்தைகள் உதாரணத்திலே சொல்லணும்னா ஜாஸ்தி இனிப்பு கொடுக்க வேண்டாம் குழந்தைகளை நம்ம பிடிங்கி வைப்போம். பட் அந்த குழந்தைகளுக்கு அப்படி இனிப்புகளை ஒழிச்சு வைக்கிற அம்மா அப்பாக்களை பார்த்தா ரொம்ப கோவம். அப்ப அந்த அம்மா அப்பாக்கள் மேல அன்பு இல்லைன்னா அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம மேல அவங்களுக்கு அன்பு இருந்தா அதை நீங்க கொடுப்பீங்க. பட் என்ன, நம்ம ஜாஸ்தி சாக்லேட் கொடுத்தா பிள்ளைகளுக்கு பல்லு சொத்தையாயிரும், பூச்சி வந்துரும்னு சாக்லேட்டை பிடிக்க வைப்பாங்கல்ல. ஆனா அந்த அப்பா அம்மா மேல குழந்தைகளுக்கு கோவம் தான் வரும். இதுதான் நாம கூட சில நேரங்கள்ல நன்மைக்கு ஏதுவாக தேவன் அனுமதிக்கக்கூடிய விஷயங்கள்ல அவருடைய அனந்த ஞானத்தோடு இருக்கக்கூடிய அன்பை யோசிக்க தவறிடுறோம். அப்ப அவருடைய ஞானம் எப்படி இருக்கு பாருங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவற்றின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, அவருடைய நியாயத்திற்குள் அளவிடப்படாதவைகள். எப்படி ஒரு ஃபீல்ட்ல சொல்றாரு அப்போஸ்தலன் இந்த இடத்துல, அந்த அப்படிங்கிறது ஆச்சரியத்தை சொல்லிட்டு. இது போன்ற அவருடைய சிருஷ்டிப்புகள்ல பாருங்க, பைபிள்லயே நம்ம போய் பார்க்கலாம். உலக உதாரணங்கள்ல ஒரு படம், ஒரு மீன் வகையை பத்தி படிக்கும் போதே அவருடைய சிருஷ்டிப்பின் பிரம்மாண்டம், அதுக்குள் இருக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வை, நம்ம மேல இருக்கக்கூடிய அன்பு, எல்லா அவருடைய படைப்புகள் மேலேயும் அவர் காட்டக்கூடிய கரிசனை எல்லாம் யோசிக்கும் போது இந்த அப்படிங்கிறது ஒரு மெய் சிலித்து உற்சாகம் அடைந்து நமக்குள்ள தேவன் பேர்ல ஒரு பிரமிப்பு உருவாகி அவர் மேல இருக்கக்கூடிய அன்பு அது அப்படி பிரமிப்பா மாறி ஒரு ஆச்சரியத்தின் வெளிப்பாடுதான் தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அன்பு, இவைகள்லாம் எப்படி இருக்காங்க, அறிவு அளவிடப்பட முடியாதவைகள்னு வியந்து சொல்றதை நம்ம பார்க்கணும். ஆக எந்த விஷயத்திலையும் தேவன் நம்மளுடைய காரியத்துல அநீதியை நடப்பிக்க மாட்டார். அவர் அனந்த ஞானம் உள்ளவர், அன்புள்ளவர் என்பதை மறந்திருக்கிறாங்க. இப்போ அந்த 11ஆம் பக்கத்தினுடைய கடைசி வரியிலிருந்து தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிங்க. 12ஆம் பக்கம். நம்முடைய தேவனின் வழி என்பது சரியானதும் சிறந்ததுமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மற்றும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியே கிறிஸ்துவுடைய சரீரத்தில் உள்ள நம்முடைய அங்கத்தின் விஷயத்திலும் நம்முடைய அங்கத்துவத்தின் விஷயத்திலும் ஊழியத்திற்குரிய நம்முடைய வாய்ப்புகளின் விஷயத்திலும் உண்மையாக இருந்துள்ளது.
உங்களால் மேடையில் போய் நின்று செய்தி கொடுக்க முடியவில்லை என்று சோர்வுக்குள்ளாகாதீர்கள். கிறிஸ்துவின் அங்கத்தினர்கள் அனைவரும் ஒரே மாதிரி காணப்பட தேவன் சித்தம் கொள்ளவில்லை. தம்முடைய சித்தத்தின்படி அவர் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அவயவங்களை ஏற்படுத்தியுள்ளார். ஒருவேளை உங்களுடைய விருப்பத்தின்படி தேவன் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அவயவங்களை ஏற்படுத்துவார், ஆனால் சரீரம் என்ற ஒன்றே இருந்திருக்காது. மாறாக ஒரு பெரிய வாய் மட்டுமே இருந்திருக்கும். சரீரத்தினுடைய எந்த அவயவமாக நாம் இருந்தால் சிறப்பாய் ஊழியம் ஆற்ற முடியும் என்பதை அவர் அறிவார். ஒருவேளை தேவன் நமக்கு பெரிய வாய்ப்புகளை தரவில்லை என்பதற்காக, அல்லது நம்மிடம் இல்லாத வேறு சில ஆசீர்வாதங்களை நமக்கு அருளவில்லை என்பதற்காக, அல்லது அவரது வார்த்தைகள் பற்றி ஆழமாய் புரிந்து கொள்ளும் திறனை நமக்கு கொடுக்கவில்லை என்பதற்காக நாம் சோர்வுக்குள்ளாகுவோம் என்றால், இது நாம் உண்மையில் தேவன் மேல் சர்வாதிகாரம் செலுத்திக் கொண்டு கட்டளையிட்டுக் கொண்டிருப்பதற்கு சமம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோமாக. அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்ட விஷயங்கள்ல இப்ப தப்பான அபிப்பிராயங்களை, யோசனையின்மையினால் நமக்குள்ள கொண்டு வரக்கூடிய சிந்தைகள் இதெல்லாம் தப்புன்னு சொல்லி நம்ம பார்த்த பிறகு, குறிப்பாக அந்த ஊழிய விஷயத்துல வராது. ஆரம்பத்துல இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்கும் போதே நம்ம எதைதான் பார்க்க தொடங்கணும் ஆரம்பிச்சோம் போது, திறமை தாளந்துகள், பொது மேடை பேசக்கூடிய திறமை தாளந்துகள் இருந்தும் அத சரியான விதத்துல நமக்கு வாய்ப்புகளை தேவன் கொடுக்கலன்னு ஒரு தப்பான அபிப்பிராயத்தை குறிச்சு சொன்னீங்களா? அதே விஷயத்தை இங்க டீப்பா சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான விஷயமாக நம்முடைய விஷயத்துல காணப்படுதுன்னு சொல்லும் போது, கிறிஸ்துவுடைய சரீர அங்கத்தினுடைய விஷயம். இப்ப நம்ம ஊழியம் பர்சனலா நம்ம யோசிக்கிறோம், எனக்கு இது இப்படி இருந்திருந்தா, இந்த வேலையை நான் செய்திருந்தா இது சரியாக இருந்திருக்கும், பட் எனக்கு ஏற்ற ஒரு ஊழியம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது சொல்றாரு பாருங்க ரொம்ப அழகா, உங்களால் மேடையில் போய் நின்று செய்தி கொடுக்க முடியவில்லை என்று சோர்வுக்குள் ஆகாதீர்கள். கிறிஸ்துவின் அங்கத்தினர்கள் அனைவரும் ஒரே மாதிரி காணப்பட தேவன் சித்தத்தில். தாராளம் இருக்கோ இல்லை, இருந்தும் வாய்ப்பு கிடைக்கலனாலும் தேவன் பேர்ல நம்ம யோசிக்கிற தப்பான அபிப்பிராயம், அதுக்கு ஏதோ ரீசன் இருக்கும், நம்ம முதலே பார்த்தோம். அதே நேரத்துல இங்க தாளந்தே இல்லை, பட் நானும் இது போல பேச முடியலையே, அந்த மாதிரியான வாய்ப்பை தேவன் எனக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, செய்தி கொடுக்க முடியலன்னு சோர்ந்து போற தேவன் நமக்கு அனுமதிக்கல. கிறிஸ்துவின் அங்கத்தினர்கள் அனைவரும் ஒரே மாதிரி காணப்பட தேவன் சித்தம் கொள்ளவில்லை. முக்கியமான பாயிண்ட், நம்முடைய சித்தத்தின்படி அவர் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அவயங்களை ஏற்படுத்தியுள்ளார். தம்முடைய சித்தத்தின்படி அவர் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அவயங்களை ஏற்படுத்தியுள்ளார். ஒருவேளை உங்களுடைய விருப்பத்தின்படியோ அல்லது என்னுடைய விருப்பத்தின்படியோ தேவன் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அவயங்களை ஏற்படுத்துவார், ஆனால் சரீரம் என்று ஒன்றே என்ன சொல்ல. இப்போ ஒரு சரீரத்துல எந்த அவயமாக இருக்கணும்னு ஆசை அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டான். நம்ம எல்லாருக்குமே எந்த அவயமா இருக்க பிடிக்கும்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? இப்போ உங்களுக்கு உடல் பாகத்துல என்ன அவயமா இருக்க ஆசைன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க? சும்மா தோன்றத சொல்லுங்க. இப்ப என்ன கேட்டா எனக்கு கண்ணா இருக்க விருப்பப்படுவேன், ஏன்னா எல்லாத்தையும் நான் பார்க்கலாம்னு சொல்லுவேன். இப்போ ஒருவேளை நீங்க கையா இருக்கிறதுக்கு விருப்பம்னு சொல்லலாம், காதா இருக்கிறதுக்கு விருப்பம்னு சொல்லலாம். இப்ப நம்ம விருப்பத்தை கேட்டு கேட்டு தேவன் கர்த்தருடைய சரீரத்துல அவயங்களை ஃபிட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை எல்லாருமே கண்ணுன்னு சொல்லிட்டா என்ன, பாடின்னு ஒண்ணு இருக்காது, உடம்புல பாக்குற இடம் பூரா என்னவா இருக்கும்? சரீரம் முழுவதும் கண்ணானால் கேட்கிறாரு இல்லைங்களா? அது முழுவதும் காதா இருந்தா நுகர்தல் இல்லைங்க. பூரா கையா இருந்துச்சுன்னா பார்க்கவே எப்படி இருக்கும்? பத்திரகாளி மாதிரி நிறைய கையா இருந்தா அது யாரு? அந்த மாதிரி ஆகும். பிரஜாதி தெய்வங்கள் மாதிரி. அப்ப நம்ம சாய்ஸ்ல தேவன் விட்டுருந்தாருன்னா ஒரு அமைப்பே என்ன இருந்திருக்காரு. ஏன்னா உனக்கு பிரியமான ஒரு வாய்ப்பை நீ எடுத்துக்கன்னு சொல்லி நம்ம முன்னாடி தேவன் வச்சிருந்தாருன்னா எல்லாரும் போய் ஒரே விஷயத்தை எடுக்கும். அப்ப அதுல என்ன ஆகாது? சமமான ஒரு திறமை தாளந்துகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சரீர அவயமாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். கிறிஸ்துவின் அங்கத்தினர்கள் அனைவரும் ஒரே மாதிரி காணப்பட தேவன் சித்தம் கொள்ளவில்லை. தம்முடைய சித்தத்தின்படி அவர் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அவயங்களை ஏற்படுத்தியுள்ளார். ஒருவேளை உங்களுடைய விருப்பத்தின்படி தேவன் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அவயங்களை ஏற்படுத்துவாரானால் சரீரம் என்ற ஒன்றே இருந்திருக்காது, மாறாக ஒரு பெரிய வாய் மட்டுமே. எல்லாருமே வாயா இருக்கலாம். இப்ப இங்க போயிட்டு பாயிண்ட் என்ன,
பேச்சாளராக இருக்கேன். பட் நானும் இவங்கள மாதிரி பேசியிருப்பேன், இவங்கள மாதிரி ஊழியக்காரரா இருந்திருப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒருவேளை மற்றவங்க எல்லாம் யோசிச்சா, இப்ப எல்லாரையுமே நீங்களே இந்த வாய்ப்பு எடுத்துக்கங்க. இந்த சபையாவதற்கு இந்த ஊழிய வாய்ப்புல சுசேஷத்துல உங்ககிட்ட விட்டுறேன் தேவன் விட்டுறாருன்னா எல்லாருமே எந்த ஊழியத்தை தெரிவு செஞ்சிருப்பாங்க? பேச்சாளருக்குரிய ஊழியத்தை செஞ்சு எல்லாருமே, அதெல்லாம் யாருக்குமே சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, மொழிபெயர்க்கிறதுக்கு விருப்பம் இல்ல, இங்கிலீஷால வேற எந்த ஊழியங்களையும் செய்யறதுக்கு யாருக்குமே ஆவல் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்ல, எல்லாரும் ஒரே ஊழியம் அப்படி மாத்திரம் இருந்துச்சுன்னா அப்ப மற்ற ஊழியங்கள் எல்லாரும் என்ன பண்ண முடியாது, செய்திருக்கவே முடியாது. வாய் மட்டுமே இருந்திருக்கும்னு என்ன சொல்ல வர கர்த்தருடைய சரீர அவயத்துல வாயை மட்டுமே இருந்தா எப்படி இருக்கும்? பார்க்கவே எப்படி இருக்கும்? கோரமா விகாரமா, அது ஒரு ஞானம் உள்ள ஒரு ஏற்பாடுன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சரீரத்தினுடைய எந்த அவயமாக நாம் இருந்தால் சிறப்பாக ஊழியம் மாற்ற முடியும் என்பதை அவர் அறிவார். கர்த்தருடைய சரீர அவயத்துல எந்த அவயமாக இருந்தா சிறப்பாக நம்ம ஊழியம் மாற்ற முடியும் என்பதை அவர் அறிவார். ஒருவேளை தேவன் நமக்கு பெரிய வாய்ப்புகளை தரவில்லை என்பதற்காக, அல்லது நம்மிடம் இல்லாத வேறு சில ஆசீர்வாதங்களை நமக்கு அருளவில்லை என்பதற்காக, அல்லது அவரது வார்த்தைகள் பற்றி ஆழமாய் புரிந்து கொள்ளும் திறமைகளை நமக்கு கொடுக்கவில்லை என்பதற்காக நாம் சோர்வுக்குள்ளாவோம் என்றால், இது நான் உண்மையில் தேவன் பேரில் சர்வாதிகாரம் நான் எனக்கு ஏன் விருப்பப்படி கொடுங்க, நீங்க உங்க விருப்பப்படி உங்க கருத்துக்குள்ள என்னைய வச்சிருக்காதீங்கன்னு சொல்லி தேவனுக்கு ஆர்டர் போடுறதுக்கு சமமா இருக்கு. தேவனுடைய பாதையில எங்களை வழிநடத்துங்கிறது அந்த உடன்படிக்கை. எங்களுடைய சித்தத்தின்படி எல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள்தான் ரோமர் 12:1. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமோ தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக்க கொடுங்கன்னு தான் அந்த ஆர்டர்ல நமக்கு முதல் அழைப்பே. மாறாக நமக்கு பிரியமானது ஜீவ பலியா இருக்க வாய்ப்பு இல்லை. லைஃப்ல நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்கணும், நாம விருப்பப்படிதான் நடக்கணும், நம்ம வாழ்க்கையில எதிர்மாறா எதுவுமே நடத்தக்கூடாதுன்னு நம்ம யோசிப்பது நமக்கு பிரியமானது. இப்ப தேவனுக்கு பிரியம்னா அப்ப அதுல என்ன இருக்கும்? அவர் வணங்குவதற்கு அவர் ஒரு சிற்பாசாரி போல ஒளியை எடுத்து ஒரு சிலையை செதுக்கும் போது அந்த சிலைக்கு என்னெல்லாம் ஏற்படணும்? எல்லா விதமான வலியும் வேதனையும் நோக்கும். அப்ப அந்த சிலை கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் ஒரு அருமையான ஒரு வடிவத்தை அது கொண்டு வர முடியும். அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு உடன்படிக்கை செய்யும் போது ஒப்பு கொடுத்துட்டோம் எல்லாருக்கும். பட் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சு 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 தேவனுக்கு நாம் ஆலோசனை சொல்லக்கூடிய விதத்துல போயிட்டோம் அப்படின்னா அது சர்வாதிகாரமாக தேவனுக்கே நாம கட்டளையிடுறதுக்கு சமமாக தேவன் மேல் சர்வாதிகாரம் செலுத்தி கொண்டு கட்டளையிட்டுக் கொண்டதற்கு சமம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோமாக. இன்னுமாக தேவன் நம் காரியங்களை சரிவர நிர்வகிக்கவில்லை என்று அவரிடம் கூறுவதற்கு சமம் என்பதையும் நினைவில் என்னுடைய விஷயத்துல தேவன் இன்னும் சரியான நிர்வாகம் செய்யலன்னு மற்றவங்களுக்கு எல்லாம் செய்யறாரு, இவங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்குது, ஆனா என் விஷயத்துல மட்டும் நிர்வகிக்கிற விஷயத்துல தேவன் என்ன பண்ணிட்டாராம்? தவறிட்டாருன்னு சொல்றோம். இப்ப அதை தொடர்ந்து வாசிக்கும் போது பலியின் வாழ்க்கையை பத்தி, இப்ப பொதுவா திறமை தாளத்தை பத்தி பார்த்தோம். திறமை தாளத்துல எல்லாரும் மாதிரி எல்லாரும் அப்படி தேவனுடைய ஞானத்துல நம்ம தலையிடக்கூடாதுன்னு பார்த்த மாதிரி பலியின் விஷயத்திலேயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி பேசுறாரு பாருங்க. அங்க படி அப்படி இது பலிசலுக்கும் சிலர் தங்களுடைய அன்றாட அனுபவங்கள் தொடர்புடைய விஷயங்களில் அநேக தியாகங்கள் பலிகள் செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை காண்கையில் சோர்வுக்குள்ளாகின்றனர். அவர்களால் இந்த அநேக பலிகளின் விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. அவர்கள் நான் என்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து விட்டேன், இப்பொழுதோ அவர் இம்மாதிரியான சோதனைகளை எல்லாம் என் மீது வரப்பண்ணுகின்றார், நான் கிட்டத்தட்ட மனநிலை பாதிக்கப்பட்டவன் போல் இருக்கின்றேன் என்று கூறுகின்றனர். இப்படி சோர்வடைவதற்கு பதிலாக நாம் உற்சாகமே அடைய வேண்டும். இது தேவன் நமது பலியினை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார், இன்னுமாக நம் வாக்குறுதியினை அங்கீகரிக்கின்றார் என்பதை சுட்டி காட்டுகின்றது. இது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வகுப்பாரின் அங்கத்தினர்களாகி இறுதியில் நமது அருமை மீட்பரோடு அவரது சிங்காசனத்தில் பங்கடைய வேண்டும் என தேவன் விரும்புகின்றார் என்பதை சுட்டி காட்டுகின்றது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12. சோதனைகள் மற்றும் பிரச்சனைகள் வருவதன் காரணமாக நாம் சோர்வடைவதற்கு பதிலாக உற்சாகம் அடைய வேண்டும்.
ஆகையால் தேவன் இதுவரை செய்த விஷயங்களுக்கும் சரி, அல்லது இனிமேல் செய்ய போகும் விஷயங்களுக்கும் சரி, அல்லது இதுவரை செய்யாதிருந்த விஷயங்களுக்கும் சரி, இவைகள் எதுவுமே சோர்விற்காக காரணியாக உற்சாகத்தை குறைப்பதற்கான காரணியாக என்பதில்லை. தேவன் செய்கின்ற எதையும் நாம் சரியான மனநிலையில் ஏற்றுக்கொள்வோமானால் அது நமக்கு உற்சாகத்தையே கொண்டு வரும். ஆமா, இப்போ இந்த முதலாம் வகை சோர்வை நிறைவு செய்யும் போது முக்கியமான பாயிண்ட், ரொம்ப வேல்யூவான விஷயம் பேசி முடிக்கிறாரு. திறமை தாளந்துகளை எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம பாதையில தேவன் நம்மளை கரம் பிடிச்சு நடத்தணும், அவர் விருப்பப்படி இல்லாம எதிர்ப்படிதான் நடக்கும் நம்ம டிஸ்டர்ப் ஆயிட்டோமோ, அது போல நம்ம யோசிக்க தவற ஒரு மாபெரும் விஷயம் என்னன்னா பலியின் வாழ்க்கை. பலி செலுத்தும் காரியங்களுக்கும் பொருந்தும் ஆரம்பிக்கிறார். பலினால என்ன அர்த்தம்? பலிங்கிற வார்த்தை நீங்க உள்ள போய் ஆவிக்குரிய அர்த்தம் எல்லாம் சொல்ல வேண்டாம். பலி அப்படிங்கிற அந்த வார்த்தையே என்ன தன்மையை நமக்கு சுட்டி காட்டுது, எதை வெளிப்படும்? பலி அப்படிங்கிறத எதை வெளிப்படும்? பொதுவா அந்த வார்த்தையினுடைய மீனிங் இருக்கு. பலிங்கிறது ஒரு இழப்பு. அருமையான வார்த்தை சொல்லுங்க, இழப்பு. உன்னை நாம முற்றிலும் வேண்டான்னு வெறுக்கிறதுக்கு பேர் தான் பலி. அப்போ அந்த பலிபீடத்தின் மேல வைக்கப்பட்ட மிருகத்தினுடைய உடலுக்கு ஒப்பிடும் போது அந்த மிருகம் எது வரைக்கும் தகனமாகணும்? சாம்பல் ஆகிற வரைக்கும், ஜீவன் போற வரைக்கும் இல்ல. ஜீவன் போய்தான் பலிபீடத்தின் மேலே வைக்குது. மிருகத்தை கொலை செஞ்சாதான் எங்க வைக்க முடியும்? பலிபீடத்தின் மேல வைக்க முடியும். அது நம்மளுடைய அர்ப்பணிப்புக்கு மிருகத்தை கொலை செய்யறது, ஒரு ஆடையோ ஒரு காளையோ கொலை செய்யறது நம்மளுடைய அர்ப்பணிப்புக்கு ஒருவித நிழல். அதே ஆடு மாடை ஏன் பவுடர் ஆகிற அளவுக்கு, முற்றிலும் சாம்பல் ஆகிற அளவுக்கு தகனமாக சொல்றாருன்னா, இங்கதான் உடன்படிக்கையினுடைய இன்னொரு பாகத்தை நமக்கு தேவன் ஞாபகப்படுத்துறாரு. அப்படின்னா நம்மளுடைய உணர்ச்சிகள், நம்மளுடைய சரீரங்கள் எந்த அளவுக்கு பலியாகுங்கிறத காட்டு. அப்படின்னா ஒண்ணும் இல்லாத போற அளவுக்கு, அது ஒரு பொருட்டே இல்லைங்கிற ஆகிற அளவுக்கு தகனமாகிறதுக்கு பேர் தான் தகன பலி அப்படின்னு சொல்லி. இப்ப பெரும்பாலும் அனைவரும் இந்த பலி செலுத்தக்கூடிய விஷயத்துல செய்யக்கூடிய தவறு என்ன சொல்றாரு சொல்றது, தவறு என்ன செய்யறாங்கன்னு சொல்றாருன்னா, இது இந்த தியாகம் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்து சிலர் தங்களுடைய அன்றாட அனுபவங்கள் தொடர்புடைய விஷயங்கள் அநேக தியாகங்கள் பலிகள் செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை காண்கையில் சோர்வுக்குள்ளாகிறார்கள். தியாகம் பலிதான் அர்ப்பணிப்பு. ஓப்பனிங்லயே தப்பு நடந்துருச்சு. இப்போ அப்படிப்பட்ட நிறைய விட்டு கொடுத்தல். தியாகம்னா என்ன? எனக்கு வர்றது நான் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்குறது, அல்லது என்னை விட இன்னொருத்தருக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் போகும்போது அதை பார்த்து சந்தோஷப்படையாம சோர்வடைகிறது. இதெல்லாம் நான் இவ்வளவு பெரிய தியாகம்லாம் செய்யணுமா? ஏன் மற்றவங்களுக்கு இதெல்லாம் வராம எனக்கு வருதுங்கும் போதே அர்ப்பணிப்பின் ஆணி வேறே இதுதான் அப்படிங்கிறத யோசிக்க தவறிடுறோம். இவ்வளவு தியாகம் நான் செய்யணுமா, இவ்வளவு பலி செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதை காண்கையில் சோர்வுக்குள்ளாகின்றனர். அவர்களால் இந்த அநேக பலிகள் விஷயத்துக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களால் இந்த அநேக பலிகளின் விஷயத்தை இதெல்லாம் பலிகள்ல ஒன்று. திறமை தாளந்து என்பது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. தேவையா பயன்படுத்துவார், இல்லைன்னா இல்ல. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது ஒரு பலின்னு சொல்ற மாதிரி அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது கூட என்னதான் ஒரு பலி. திறமையை பயன்படுத்துவது ஒரு பலி, திறமையை பயன்படுத்தாமல் இருப்பது ஒரு பலி. தாழ்மை என்கின்ற பலி, பொறுமை என்கின்ற பலி, கீழ்ப்படுதல் என்கின்ற ஒரு பலி. நாம பிரபலமாக செய்யக்கூடிய ஊழியங்களை கவனத்தில் கொள்வதை பார்க்கிறோம். அந்த வாய்ப்புகளே இல்லாத பொழுது நமது மனம் எவ்வளவு ரம்யமா இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளதான் நிறைய தவறு. ஏன்னா ஊழியங்கள் வெளியில தெரியுது, தாழ்மை கீழ்ப்படிதல் அது நமக்கு நாமே இருக்கிறதுனால இது கூட ஒரு மாபெரும் பலி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடுறோமா யோசிக்க தவறிடும். அவர்கள் நான் என்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன், இப்பொழுதோ அவர் மாதிரியான சோதனைகள் எல்லாம் என் மீது வர பண்ணுகிறார். ஆமா அதான வரும். நான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், இப்பொழுதோ தேவன் இம்மாதிரியான சோதனைகள் எல்லாம் என் மீது வர பண்ணுகின்றார். நான் கிட்டத்தட்ட மனநிலை பாதிக்கப்பட்டவன் போல இருக்கின்றேன். இந்த கட்டத்துக்கு நிச்சயமா தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள், முக்கியமான ஊழியர்கள் செய்யறவங்க ஒரு நாளாவது போயிட்டு வராமல் இருக்கணும். எனக்கு அனுமதிக்கப்படுகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் என் மனசை என்ன பண்ணிருச்சு, பெரிய அளவுல பாதிச்சிருச்சு. ஏறக்குறைய மென்டல் கண்டிஷனா நான் ஃபீல் பண்றேன். இது தேவன் என் வாழ்நாள்ல அனுமதிச்சது. இன்னும் யோசிச்சுட்டு
தேவன் இங்க நமக்கு என்ன அனுபவிச்சிருக்கிறாரு? இல்லப்பா, இந்த சோதனைகள் எல்லாம் உன் வழியில ஒரு பாட்டு. நீ என்னோடு செய்த உடன்படிக்கை, என் மகனை போல அவர் 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 பெரும் ஸ்நானத்தை ஒன்னாலையும் பெற முடியும், அவர் குடிக்கும் பாத்திரத்துல நீயும் பானம் பண்ண முடியும்னு சொல்லிதான் உடன்படிக்கையில சைன் பண்ண. அதை தான் நான் உனக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன். பட் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இந்த சோதனை எல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கு, தேவன் என் மேல வர பண்ணிட்டாருன்னு நீ என்ன பார்த்து கேட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லி தேவன் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாரு? கேட்பார். இதுல மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கு யோசிக்கிறோம். இப்படி சோர்வடைவதற்கு பதிலாக நாம் உற்சாகம் அடையவே தானே ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு உற்சாகம் அடையவே வேண்டும். இது தேவன் நமது பலியினை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார், இன்னுமாக நம் வாக்குறுதியினை அங்கீகரித்திருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. வாழ்க்கையில சோதனை அதிகமாகுது, சரீர பலவீனமாகுது, நிறைய சோர்ந்து போறோம், நிறைய விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு, தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா இது நன்றி செலுத்த வேண்டிய விஷயம், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், சோர்வடைய வேண்டிய விஷயம் இல்ல. நமது பலி டெய்லி அக்கௌண்ட்ல போய் சேர்ந்துட்டு இருக்கு. தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காராம்? அக்கௌண்ட்ல கணக்கெழுதி வச்சுட்டு இருக்காரு. சந்தோஷப்படுங்க. இன்னுமாக நாம் வாக்குறுதியினை அங்கீகரித்திருக்கின்றார் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. வாயளவுல உடன்படிக்கை பண்ணிட்டோமா, அல்ல தேவன் அதை ஏத்துக்கிற அளவுக்கு உடன்படிக்கை பண்ணிட்டோமாங்கிறதுக்கான பதில் என்ன தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில நடைபெற்று வருகின்ற சோதனை. சோதனை மட்டுமே உடன்படிக்கையில ரெண்டு பக்கமும் சைனா இருக்குங்கிறத வெளிப்படுத்துது. நமக்கு ஏற்படுகிற புறக்கணிப்பு மட்டுமே தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத காட்டுது. லைஃப்ல நமக்கு ஏற்படுற ஏமாற்றங்களும் பின்னடைவுகளும் நிறைய கடினமான பாதை மட்டும்தான் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, நாம செய்த உடன்படிக்கை நேர்மையானதுங்கிறத ப்ரூவ் பண்ணுது. புரியுதுங்களா? எதுவுமே நடக்காத ஒரு லைஃப் எப்படி இருக்கும்? ரொம்ப டேஞ்சர். தேவன் சைன் பண்ணவே இல்லை. எதிர்த்தரப்புல கையெழுத்து ஆயிருக்குதுன்னா நீங்க சோதிக்கப்படுறீங்க. எதிர்த்தரப்பு தேவனுடைய பட்சத்துல இருந்து நீங்க செய்த பொருத்தனையில தேவன் கையெழுத்து போட்டிருக்காருன்னா அவர் நிச்சயம் உங்களை புடமிடுவார். அந்த புடம் எப்படி இருக்கும்? பொன்னை புடமிடுவது போல இருக்கும், வெள்ளியை புடமிடுவது போல இருக்கும். அது நெருப்பின் உலைகள்ல தான் என்ன ஆகும்? சோதிக்கப்படும். உடன்படிக்கையில் அது ஒரு பாட்டுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வகுப்பாரில் அங்கத்தினர்கள் ஆகி இறுதியில் நமது அருமை மீட்பரோடு அவரது சிங்காசனத்தில் பங்கடைய வேண்டும் என தேவன் விரும்புகிறார் என்பதை இதெல்லாம் தேவன் நம்ம மேல வச்ச ஆழ்ந்த என் மகன் மாறி நீங்க மாறணும், அவருடைய சாயலை நீங்க பெற்றுக்கணும், அவரை போல சிங்காசனத்துல உட்காரணும், அவரில் ஒரு அங்கமாகி நீங்களும் ஆளுகை செய்யணும்னா வெறும் சந்தோஷ பாத்திரம் மட்டும் உங்களுக்கு நான் வைக்கல. சந்தோஷமும் இருக்கும் லைஃப்ல, சந்தோஷமே இல்லாத இருள தேவனுக்கு வச்சிருக்கல. ஆனா இது மாதிரியான கடினமான பாதைகள் வழியாக, சப்பான பாத்திரங்கள்ல பானம் பண்ணுவதன் வழியாக மட்டுமே இந்த ராஜரீகத்தை நீங்க சுதந்திரிக்க முடியும். அதுக்குதான் அந்த யாக்கோபு 1:12 சுட்டி காட்டார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். அப்ப சோர்வு வந்தா என்ன செய்யக்கூடாது சொல்றாரு? சோதனைகள் மற்றும் பிரச்சனைகள் வருவதன் காரணமாக சோர்வு அடைவதற்கு பதிலாக உற்சாகம். எவ்வளவு பேர் சொல்லுவோம் சோர்வு அடைஞ்சா உற்சாகம், சாரி சோதனை வந்தா எத்தனை பேர் உற்சாகம் அடைகிறதுக்கு முகத்திலேயே என்ன காமிச்சிருவோம்? எங்க லைஃப்ல இவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறத யாரும் பார்த்து கேட்கணுங்கிறதே இல்லை. முகநாடியிலே என்ன பண்ணிடுவோம்? இவ்வளவு பிரச்சனையோட நான் இருக்கிறேன், ஏன்னா பார்த்து கேட்கணும். என்ன முகம் ஒரு மாதிரி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னா கேட்கறதுக்குள்ளே முகத்தை அப்படி வச்சு போந்துட்டீங்களா? அப்பதான் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சொல்லணும். கர்த்தர் சொல்ற மாதிரி இந்த பலனை இங்கேயே அடைந்து நீயோ உபவாசிக்கும் போது முகவாடலாம் இல்லாதீங்கன்னா என்ன அர்த்தம்? பரிசேயர் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களா? உபவாசம் போட்டு முகத்தை சோர்வா வச்சுக்குவாங்களாம். பாக்குறவங்க எல்லாம் கேட்கும் போதெல்லாம் என்ன சொல்லணும்? நான் உபவாசிக்கிறேன். அந்த உபவாசம் எதை குறிக்குது? பாடுகள் உபத்திரவங்கள். உபவாசத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்க? லைஃப்ல நடக்கக்கூடிய சோதனைகள், துன்பங்கள். இந்த துன்பங்கள் வரும்போதெல்லாம் அந்த துன்பத்தை 4 பேர்த்த போய் சொல்லணுங்கிறத விட அது நமக்குள்ள தேவன் அனுபவிச்சிருக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இதுக்கு சோர்வு அடையக்கூடாது, மாறாத மகிழ்ச்சியே அடையணும், உற்சாகம் அடையணும். தேவன் இறுதி வரை செய்த விஷயங்களும் சரி,
அல்லது இனிமேல் செய்ய போகும் விஷயங்களும் சரி, அல்லது இதுவரைக்கும் செய்யாதிருக்கிற விஷயங்களும் சரி, இவைகள் எதுவுமே சோர்விற்கான காரணியாக, உற்சாகத்தை குறைப்பதற்கான காரணியாக இருப்பதில்லை. தேவன் செய்கின்ற எதையும் நாம் சரியான மனநிலையில் ஏற்றுக்கொள்ளுமே ஆனால் அது நமக்கு உற்சாகத்தையே கொடுக்கும். நெகட்டிவே பார்த்து பழகியாச்சு, பாசிட்டிவான ஆங்கிள் பார்க்க பழகுங்க, லைஃபே நமக்கு மாறி. இருளான சூழல்களையும் ரொம்ப கசப்பான அனுபவங்களையும் மனதுக்கு நிம்மதியற்று தெரிகின்ற எவ்வளவோ பிரச்சனைகள், தேவன் என் கூட இருக்கிறாருங்கிறத மாத்திரம் யோசிச்சிருங்க. அந்த இடத்துல லைஃப்ல ஒரு மாபெரும் வெளிச்சம் உதயமானதை நம்மளால கண்டிப்பா உணர முடியும். பாருங்க, தாவீது இதை குறித்து சொல்லும் போது சங்கீதம் 119:71, சங்கீதம் 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உபத்திரவப்பட்டது நல்லது. வியாதிப்பட்டவங்களை போய் பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது தயவு செய்து, அதாவது நம்ம உடன் சகோதர சகோதரிகளை பார்க்கணும். என்ன சிஸ்டர் இவ்வளவு உருக்குழந்து போயிட்டீங்களே, என்ன பிரதர் இப்படி ஆயிடுச்சா உங்களுக்கு கை காலம், இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க? சரீர உபாதைகள் அடைஞ்சா, வியாதி வேதனை உடல் பட்டா, பிரதர் ரசல் அவர்கள் கொடுக்கிற கருத்து அது உடன்படிக்கை கொடுப்பா. நாள்பட்ட வியாதிக்குள்ள ஒரு சகோதரி கடந்து போறாங்களா, ஒரு சகோதரன் கடந்து போய் மரணப்படுக்கையில் இருக்காங்களா, அவங்க உடன்படிக்கையை நிறைவேற்றிட்டு இருக்கும் போது போய் இப்படி போயிட்டீங்களே சிஸ்டர், இப்படி போயிட்டீங்களே, அவங்க ஐயோ நமக்கு என்னமோ ஒண்ணு ஆய் போச்சுன்னு எந்திரிச்சு உட்காந்து அவங்க சோகத்துக்குள்ள போயிட்டாங்க. சரீர உபாதைகள், வியாதி வேதனைகள், துன்பங்களுக்காக பேசவே ஜனங்கள் மாதிரி நம்ம ஜெபிக்கிறதுக்கெல்லாம் வரல. அந்த பலவீனத்தின் மத்தியில அவங்களுக்கு உற்சாகம் தாங்கணும், அவங்களுக்கு விசுவாசத்தை வலுப்படுத்துங்கன்னு தேவனிடத்துல பிரேயர் பண்ணதான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். அப்போ அர்ப்பணிப்பு வாழ்க்கையில உடல் பலவீனம், வியாதி வேதனை, வருத்தங்கள் வந்துச்சுன்னா உடன்படிக்கையில ஒரு பாகம் நிறைவேறிட்டு இருக்கு. இந்த சரீரம் முடியாம எப்படி பரவோம்? இப்ப இந்த சரீரத்தை நல்லா வச்சுக்கணுமே ஜெபம் பண்ணோம்னா பலி எப்படி நிறைவேறும்? சரீரம் என்ன ஆகணும்? நாளுக்கு நாள் மறிக்கணுமே. அப்ப அதுல வியாதி வேதனை கூட வருத்தங்கள் தேவன் அனுபவிச்சாலும் கூட என்ன பண்ணிடக்கூடாது, எனக்கே எப்ப பார்த்தாலும் இப்படி வருது அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. தாவீது அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டேன், அதனால் தேவனுடைய பிரமாணங்களை என்ன பண்றேன், காத்து நடக்கிறேன். எபேசியர் 3:13. எபேசியர் 3:13. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது. ஆமா, இங்க பவுல் ஒருபடி மேல போய் உங்கள் நிமித்தம் நீங்கள் அனுபவிக்கிற சோதனை சொல்லாம உங்கள் நிமித்தம் தான் நான் வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், இதனால நீங்களா என்ன ஆயிடாதீங்க, சகோதரன் இப்படி வந்துருச்சு, நம்முடைய மூத்த சகோதரனுக்கு இப்படிப்பட்ட பாடுகள் பிரச்சனை இருக்குன்னு என் நிமித்தம் கூட நீங்களா என்ன பண்ணிடாதீங்க, சோர்வடைதல. எவ்வளவு ஒரு பெருந்தன்மை பாருங்க. இப்ப நமக்காக யாராவது கவலைப்பட்டா நமக்கு முடியும், நம்ம மேல பரிதாபம் கொண்டாங்கன்னா நம்ம வேணாம்னு சொல்ல மாட்டோம். ஆனா பவுல் என்ன சொல்லிடுறாரு, உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற இந்த துன்பங்களால நீங்க என்ன பண்ணிடாதீங்க, இது எல்லாமே ராஜ்யத்துல நம்ம எல்லாரையும் பங்கடைய செய்யறதுக்கு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கிற இந்த மனப்பக்குவம். நமக்கு யாரும் பரிதாபப்படணும்னு நினைச்சோம்னா அதுதான் சுய பரிதாபம். இதான் சோர்வுன்னா என்னங்க, எனக்காக யாராவது கொஞ்சம் பேச மாட்டீங்களா, எனக்காக கொஞ்சம் பரிதவிக்க மாட்டீங்களான்னு யோசிக்காம உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற பாடல்கள்ல நீங்க என் மேல என்ன பண்ணிடாதீங்க, எனக்காக கஷ்டப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்ற மெச்சூரிட்டி நமக்கு வேணும். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த முதல் வகை சோர்வுல முழுக்க தேவன் தான் நம்மளை நடத்துறார் அப்படிங்கிற விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த யோசனை கட்டாயம் இருக்கும். யோசனை இன்மைதான் தேவன் பேர்ல தப்பான அபிப்பிராயத்தை நமக்கு இதாகிறது. லைஃப்ல எது நடந்தாலும் அது ஆவிக்குரிய ஊழியர்களா இருக்கலாம், சரீர உபாதைகளாக இருக்கலாம், எந்த வேலையை நம்ம எப்ப செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற அனுமதியின் காலகட்டங்களாக இருக்கலாம், லைஃப்ல நடந்த எப்பேற்பட்ட சோகமான விஷயங்களாகவும் இருக்கலாம். யாரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோமோ அவர் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த வாய்ப்பு நமக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா போகலாம், கசப்பாக இருக்கலாம், நாம தப்பா புரிஞ்சிருக்கலாம். எல்லாவற்றிலும் அவருடைய ஓவர்லோடு. நிச்சயமாக அவரு இதுவரைக்கும் செய்து வந்த அதிசயங்களும் ஆச்சரியங்களும் ஐஸ்வர்யங்களும் ஏராளம். இனிமேல் அவர் செய்ய போறதும் புத்திக்கு
எட்டாதவைகள், அவைகளை நாம் அவருக்கு என்ன பண்ண முடியாது, விவரிச்சு சொல்லவே முடியாது. ஒருவேளை நம்மலாம் சக்சஸ்ஃபுல்லா இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கி முடிச்சோம்னா இப்ப சொல்லுவோம், இந்த ஆசீர்வாதத்தோட ஒப்பிடும்போது தேவன் பூமியில வச்சிருக்கும் போது எங்களை சோதிச்ச சோதனை ஒண்ணுமே, சோதிச்சதுன்னு கூட சொல்லக்கூடாது, தேவன் எங்களை மனைந்த விதம் இன்னும் கொஞ்சம் கூடுதலா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசா இருக்கு. ஏன்னா அது கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷருடைய இருதயத்தில் பேர்பட்ட மகத்துவமான ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்கிறோம். அதுல ஒரு உடன்படிக்கையாக அழிவுக்குரிய சரீரத்தை ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். இந்த சரீரத்திற்கு எந்த ஒரு இழப்பு வந்தாலும் அந்த உடன்படிக்கையின்படி ஒரு நமது ஞானத்தில் யோசியாமல் எந்த ஒரு ஊழியமும் திறமை தாளந்தும் அவருடைய ஞானத்தின் அடிப்படையிலேயே நமக்கு அமையட்டும். வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை சந்தோஷமாக எண்ணும். அடுத்த ஒரு பாகத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கும் வரைக்கும் தேவன் தாமே சத்தியங்களை பொறுப்புடன் கேட்ட உங்கள் யாவரையும் ஆசிரியர் செய்து கொண்டு வருவார்கள். ஆமென்.